நாளைய அரசு அதிகாரி யூடியூப் சேனல். இப்போ நம்ம தனி வெட்டி மற்றும் கூட்டு வெட்டி கான்செப்ட்ல தான் சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு 10 டைப் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் 2 டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ காலம் கண்டுபிடித்தல், அதாவது தேர்ட் டைப் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த காலம் கண்டுபிடித்தல்லே அடிஷ்னலாக இன்னொரு மெத்தடையும் இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். அதாவது காலம் பாயிண்ட்ல இருந்து அந்த சம்க்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிற மெத்தடையும் இந்த தேர்ட் டைப்போட சேர்த்தே நம்ம பார்க்க போகிறோம். சம்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப்பு. ஸோ 900க்கு தனி வட்டி 4.5% கொடுத்துருக்காங்க. அப்போனா எத்தனை ஆண்டுகளில், அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னோட வேல்யூ. ஸோ எத்தனை ஆண்டுகளில் வட்டி தொகை 81 அடையும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 900ங்கிறது பார்த்தீங்கன்னா அசல் தொகை. ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் வந்து 4.5. ஸோ இப்போ பின்னத்தில் கொடுத்தீங்க, இப்போ என்ன பாயிண்டில் கொடுத்துருக்கீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பின்னத்தில் உள்ளதை தான் அவங்க பாயிண்டில் எழுதியிருக்காங்க. இப்போ 4.5ங்கிறது எதில் பாதி? 9ல் பாதி. அப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து 9/2ன்னு கூட 9/2ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இல்லைங்க, இப்போ 4ங்கிறது 9ல் பாதிங்கிறதுனால 9/2 போட்டிங்க. ஆனால் இந்த புள்ளியை வந்து ப்ராப்பராக வந்து பின்னமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ கொடுத்துருக்கிறது 4.5. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு ஸ்தானம். ஸோ அப்போ நீங்கள் கீழே ஒரு இடத்துல சைபர் வர மாதிரி நம்பர்னா எது வரும்? 10. இப்போ இதை நம்ம வந்து பாயிண்ட் எழுதுறப்ப தான் 4.5 அப்படின்னு எழுதியிருப்போம். கரெக்டாக அந்த புள்ளி, அதாவது ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கிறனால அடியில் 10 போட்டிருக்கோம். 2 ஸ்தான தள்ளி புள்ளி இருந்தால் அடியில் 100 போட்டிருப்போம். நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 5 10, 9 5 45. ஸோ அப்பயும் 9/2 தான். ஸோ இப்படி வந்ததை இந்த 9/2. ஓகேவா? எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக பின்னத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போகலாமா? PNR டிவைடட் 100. ஸோ PNR டிவைடட் 100 தான் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 900, Pயோட வேல்யூ 900, என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 9/2. ஸோ டிவைடட் 100. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 81 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எதை ஃபைன் பண்ணணும்? என்ன மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து கீழே உள்ளது எல்லாமே மேலே போகும். ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்போ மேலே உள்ளது எல்லாமே கீழே வரும். இப்போ இந்த 9 மட்டும்தான் மேலே இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து எழுதனா சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 9 × 9/2. இப்போ மேலே உள்ள 2 நம்பர் 9 × 9, அது ஈக்குவல்ட்டை தாண்டி வர்றப்ப கீழே வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி கீழே உள்ள 2 ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்ப மேலே வந்துடும். இப்போ நான் இதை எப்படி எடுத்து எழுதியிருக்கேன்னா, கீழே உள்ள நம்பர்ஸ் வந்து மேலேயும் மேலே உள்ள நம்பர்ஸ் வந்து கீழேயும் ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்போ வந்துடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 9 81. ஸோ இந்த 9க்கு இந்த 9 அடித்து கொடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 2 இயர்ஸ். புரியுதுங்களா? ஸோ 2 இயர்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஜஸ்ட்டு அந்த பாயிண்டில் கொடுத்தா எப்படி பின்னத்தில் கன்வெர்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம்.